வணக்கம், உங்களை மீண்டும் இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம அமானுஷமான கதைக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய அர்பன் லெஜெண்ட்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அர்பன் லெஜெண்ட்ல ஒன்னான ஹனாகோ சான் பத்தி தான் பார்க்க போறோம். யார் அந்த ஹனாகோ சான்? ஹனாகோ சான் அப்படின்றது ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா தான் ஹனாகோ சான். ஹனாகோ சானை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட முடியாது, குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அது என்ன இடம்னா டாய்லெட். ஆமாங்க, நீங்கள் டாய்லெட்டில் மட்டும்தான் ஹனாகோ சானை பார்க்க முடியும். ஹனாகோ சான் ஒரு நார்மலான எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சின்ன பொண்ணு தான் ஹனாகோ சான். அவங்க வேர்ல்டு வார் 2 நடந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க இறந்ததை 3 விதமாக சொல்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க ஹைட் அண்ட் சீக் கேம். அப்போது அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அப்போ வேர்ல்டு வார் 2 நடந்த காலகட்டம்னால நிறைய குண்டு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு குண்டு வீழ்ச்சினால அவங்க இறந்ததா சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களோட கொடுமைக்கார பேரண்ட்ஸோ இல்லைனா யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தெரியாதவங்க யாரோ வந்து கொன்னுட்டதா சொல்கிறாங்க ரெஸ்ட் ரூமில் வச்சு. ஹனாகோ சானை ஸ்கூலில் எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணனால அந்த சின்ன பொண்ணு போயிட்டு ரெஸ்ட் ரூமில், அதாவது ஸ்கூல் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. நம்புகிற மாதிரி இல்லை, பரவாயில்ல. ஹனாகோ சானோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா, அவங்க எப்பயுமே ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்களாம், லைக் காஞ்சனா மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களோட ஹேர் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹனாகோ சானை நீங்கள் பப்ளிக் ஆர் ஸ்கூல் டாய்லெட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஹனாகோ சானை பார்க்க முடியும். சும்மாலாம் வந்து உங்களை பயமுறுத்த மாட்டாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் ஹனாகோ சானை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது. அவங்கள பார்க்குறதுக்கு என்ன ரிச்சுவல்ஸ்னால், நீங்கள் ஸ்கூல் ஆர் பப்ளிக் டாய்லெட்டில் போயிட்டு, அதுவும் கேர்ள்ஸ் டாய்லெட் போயிட்டு 3rd ரெஸ்ட் ரூமில் 3 times நாக் பண்ணணும். 1 2 3 நாக் பண்ணதுக்கப்புறம் லைக் சார்லி மாதிரி ஒரு கொஷின் கேட்கணும். ஹனாகோ சான் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கணும். அந்த கொஷினை கேட்டதுக்கப்புறம் எந்த ஒரு சவுண்டும் உங்களுக்கு கேட்கலன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. ஒரு வேளை ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சவுண்ட் கேட்டுச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் ஓட முயற்சி பண்ணாலும் சரி, எங்கே தான் போகலான்னு முயற்சி பண்ணாலும் சரி, அது உங்களை விடாது. அது உங்களை அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளார இழுத்துட்டு போயிடும். அந்த வழி நரகத்துக்கு போகிறதுக்கான வழிக்கு லீட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதுக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறதா இன்டர்நெட்டில் சொல்லியிருக்காங்க. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போய் பார்த்தேங்க. என்ன ஆயிருக்குன்னா, 3 ஸ்கூல் பசங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஹனாகோ சானை பார்த்துட்டு உயிரோட வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 பேரும் 3rd ஃப்ளோரில் இருக்க கேர்ள்ஸ் டாய்லெட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும். அதுக்காக 2 பேர் வெளியே நின்றுருக்காங்க. அந்த ஒரு பையன் மட்டும் போயிருக்கான். போனவன் 3rd ரெஸ்ட் ரூம் கிட்ட போயிருக்கான். அந்த ரெஸ்ட் ரூம் திறந்துருந்துருக்கு. அவன் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 times நாக் பண்ணுறான். நாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஷின் கேட்குறான், ஹனாகோ சான் இருக்கீங்களா? அந்த கொஷினை கேட்டதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து அவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. உடனே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கேருந்து ஓடுறான். ஆனால் அப்போ தான் அவனை நோட்டீஸ் பண்ணுறான், அவன் ஒரே இடத்துல ஓடிட்டுருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த அவனே க்ளோஸ் பண்ண டாய்லெட்லேருந்து, ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டை கேட்டோடனே அவன் ரொம்ப பயந்துட்டு ரொம்ப கத்த ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் கொஞ்சம் கூட அவனோட சவுண்டு வெளியே கேட்கல. ஏன் அவனுக்கே கூட அவன் சவுண்ட் கேட்கவே இல்லை. அப்போது அந்த ரெஸ்ட் ரூம் ஓப்பன் ஆகுது. அவன் உள்ளே இழுக்கப்பட்டான்.
இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து ஒரு பொண்ணு அழுத்துக்கிட்டே வேகமாக கத்திட்டு வெளியே ஓடுறா. அதை வெளியே ஓடிட்டு வேகமாக ஓடிடுறா. அதை பார்த்து அந்த 2 பசங்களும், வெளியே நின்ன பசங்களும், சின்ன பசங்க தானே, அவங்களும் வந்து கத்திட்டு ஓடிடுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until it's bye bye from me, till guys.